எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சமைக்கிறதுக்கு வீட்டில் காய் இல்லை. சரி போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் ஷாம்காரும் நைட்டு 7 மணிக்கு போல் கடைக்கு போனேங்க. போயிட்டு பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய் எல்லாமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தாங்க வந்தோம். தம்பிக்கும் நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கும் எதுவும் இல்லை, அதனால அதையும் வாங்கிக்கிட்டு ஷன்விக்குக்கும் பனானாலாம் வாங்கிக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனோம். 300 ருபீஸ் எடுத்துகிட்டு போனேன். பார்த்தா வரும்போது வெறும் 7 ரூபா தாங்க மீந்தது. 500 எடுத்துகிட்டு போனால் கூட மொத்தமாக காலி ஆகிடுது. நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஷாமும் அவங்க அப்பா மறுபடியும் வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நானும் சன்விக்கும் மேலே வந்துட்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பொருளாக எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாளைக்கு ஷாமுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த கார்ன் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பன்னீரும் வாங்கியிருந்தேன் நாளைக்கு சமைக்க. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதனால தான் இவ்வளோ சந்தோஷம் முகத்தில். அப்புறம் பன்னீர் நாளைக்கு பன்னீர் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால தான் இந்த கோஸு, பீன்ஸ், கேரட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீயாக கொடுத்த கொத்தமல்லி கருவேப்பிலை தனித்தனியாக பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சுங்க. அதை வச்சுட்டு சரி காய் எல்லாமே நாளைக்கு தேவையானது சின்ன சின்னதாக அரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடியே அரிஞ்சு வச்சுருவேன். ஏன்னா எனக்கு காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் இல்லையா, காய் அரிகிறதுல எனக்கு ரொம்ப டைம் போகுமா, அதனால் இன்றைக்கி முன்னாடி நாளே அரிஞ்சு வச்சிடலாம். பாக்ஸில் குட்டி குட்டியாக போட்டு அரிஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்கும். அப்படியே வாஷ் பண்ணி அதை சமைக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால பீன்ஸு, கேரட்டு, இந்த கோஸு எல்லாமே கொஞ்சம் நல்லா டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுகிட்டே பொறுமையாக உட்காந்து ஹாலில் உட்காந்து அரிஞ்சிட்டு இருந்தாங்க. அரிஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு தனித்தனியாக பாக்ஸ்லேயும் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டு டேபிள் மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டு குழம்பு சூடு பண்ணியாச்சு. ஏன்னா மதியம் வச்சு குழம்பே நிறைய இருந்தது, கார குழம்பு. சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு எந்திச்சு சமைக்கணுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.